வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து iQOO Z11 Lite. அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஆல்ரெடி ஒரு 3-4 நாளாக இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு பொட்டிக்குள்ளே என்ன இருக்குது, அந்த டிவைஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக எப்படி இருக்குது, அதாவது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, தலைவன் பேசிக்காக எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் ஒன்றுங்க, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், மார்க்கெட் வந்து புரட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது நிலமையே சரியில்லை. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த நிலமை சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டுங்க, எப்பயும் மாதிரி ட்ரெடிஷ்னலாக பாக்ஸில் வந்து அந்த ஜி சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஃபேட் ஆஃப் ஆன மாதிரி iQOO அப்படிங்கிற லோகோ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சரி, அண்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா iQOO மாடல் வந்து i2515, ரேம் வந்து 6GB ரேமு, ஸ்டோரேஜ் வந்து 256GB, மிட்நைட் ப்ளூ. ஸோ மிட்நைட் ப்ளூ தான் நம்மகிட்ட இருக்குது. ஹெட்ஸார் வந்து 1.14, பாடி சார் வந்து 1.12ங்க. 15mm டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது வந்து Z11 லைட்டு, அதில் 6256 மாடலு, இதில் 44 வாட் 5G சப்போர்ட். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுருக்காங்க மாடல் பக்கத்தில். அண்டு பாட்டமில் எதுவும் இல்லை. சைடில் iQOO பிராண்டிங் இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் குவான்டிட்டி, ஒரு ஃபோனு, ஒரு சிம் எஜெக்டிங் டூலு, ஒரு வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைடு, ஃபோன் கேஸு, சார்ஜரு, USB கேபிள் அதை போட்டிருக்காங்களா. அப்புறம் ப்ரைஸ் 6256 இல்லையா. ஸோ இதில் போட்டிருக்க பாக்ஸில் போட்டிருக்க மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,500 ரூபா, 42,499, அநேகமாக 30,000 ரூபாய்க்குள்ளே வரும். சரி, 4128, 6128, 6256 இந்த 3 வேரியண்ட்டில் வரப்போகுது. அப்படியே ஓப்பன் பண்ணோன்னு வைங்க, மேலே வந்து டிவைஸ் இருக்குங்க. ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னேன்ல, இங்கே இருக்காம பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் டிவைஸு. உள்ளே வந்து ஒரு TPU கேஸு, அப்புறம் வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைடு, ஒரு நல்ல குவாலிட்டி கேபிள், A to C கேபிள், அதுக்கு கீழே சிம் எஜெக்டர் டூலு, அப்புறம் சார்ஜர். ஸோ 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் அதுதான் பாக்ஸில் இருக்குது. ஸோ இதுதாங்க டிவைஸு, ரைட்டா. ஸோ இப்படி தான் இருக்க போகுது ஃப்ரண்ட் ஆஃப் த டிவைஸ். ஸோ சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், பேக்கும் பிளாஸ்டிக் தான். பட் அந்த ஃபினிஷிங் ஒரு டைப்பாக இருக்குது. ஸ்லைட்ஸ் ஸ்மட்ஜஸ் ஆகுது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால்டாக வருது, அதுவும் கண்டிப்பாக ஸ்மட்ஜஸ் அட்ராக்ட் பண்ணுது. எப்போயுமே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ சைடில் ரைட் சைடில் உங்களுக்கு வந்து வால்யூம் ராக்கரும் பவர் பட்டனும் இருக்குது. பவர் பட்டன் ஆக்ட்ஸ் ஆஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆஸ் வெல். அண்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கருக்கு வெண்ட் கொடுத்துருக்காங்களா, ஏன்னா இது டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான். இயர்பீஸும் இந்த ஏரியா வந்து தான் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுது. ஸோ ஒரே ஸ்பீக்கர், அதுவும் டாப்பில் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்குது, அது ஹைப்ரிட் சிம்மு. ஸோ எய்தர் டியூவல் சிம் இல்லாட்டி ஒரு சிம்மு மெமரி கார்டு போட்டுக்கலாம். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன் ஆஸ் வெல் அஸ் டைப் சி போர்ட்டு, பக்கத்துலேயே 3.5mm ஜாக்கு, ரிட்டர்ன் ஆஃப் த 3.5mm ஜாக் அப்படின்னு சொல்லலாமா, ரைட். பின்னாடி வந்து iQOO பிராண்டிங் அண்ட் ஒரு மாதிரி மினிமலைஸ்ட் அந்த ஃபீலு. ஸோ ஒரு 50 MP சென்சார் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 MP சென்சார் இருக்குங்க. இதுதான் ஆக மொத்தம் பில்ட் அண்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா டியூ ட்ராப்னு வச்சுருக்கா. பாட்டமில் பெசல்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னே சொல்லுவேன். இது எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி Z11X அப்படிங்கிற மாடல் நம்ம பார்த்துருப்போம். அது இப்போ 25,000 26,000 ரூபாய்க்கு இருக்குது. அதை விட இதில் இருக்க பெசல் ஏதோ சின்னது மாதிரி தெரியுதுங்க. நீங்கள் வேணால் கிராஸ் வெரிஃபை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். மற்றபடி இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வரவேற்கப்படுகின்றன அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸ் வந்து 200+ இன் வெயிட்டு. ஆனால் அது வந்து கையில் உங்களுக்கு தூக்கும் போது அப்படி தெரியுது. ஆனால் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது ஒரு HD பேனல் தான். 6.76 இன்ச்சுக்கு ஒரு HD பேனல், LCD தான். PPI பொறுத்த வரைக்கும் ஒரு 260 PPI சொல்லலாம். ஸோ ஒரு ஃபேக்ட்டுங்க, அதனால் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு S23 அல்ட்ரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நண்பர், அவரை நான் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட அந்த டிவைஸை காட்டுறேன். கண்டிப்பாக இந்த நாச்சை பார்த்ததுமே எல்லாருக்கும் வந்து ஏதோ பழைய ஃபோன் நினச்சிருவாங்க. ஆனால் டிவைஸை பார்த்ததுமே அவர் நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விவோ ஃபோன் தானே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இல்லை சரி ஓகே ரைட்டு, ஆனால் டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் கேட்கலாமேன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னால், நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா தான் இருக்குது, டெக்ஸ்ட்லாம் நல்லாயிருக்கு, அமோலடா இல்லையா, ஏன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது கலர்ஸ் அப்படின்னும் போது LCD அப்படின்னு. ஸோ அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, இது HD அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் HD டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கேட்டார். இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, கடந்த 2 வருஷமாகவே HD பேனல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இந்த ஃபோனை வந்து இது எல்லோரும் வாங்க வைக்கணும்ப்பா, அதனால் நம்ம இப்படி தான் சொல்லி ஆகணும், அதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி நான் ரிப்போர்ட் பண்ண விஷயத்தை இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லும்போது இந்த இக்கெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. எல்லோரும் ஈஸியாக தப்பாக நினச்சிக்கிறாங்கல்ல. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ நான் அதை சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ LCD பேனல்ஸ், முக்கியமாக HD பேனல்ஸு ஓரளவுக்கு அட்வான்டேஜாக மாறுது எப்போ அப்படின்னா, ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் மெயினாக பேட்டரி லைஃப்காக அப்படின்னு பார்க்கும்போது
நல்லாயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிவைஸ் எடுத்துக்கோங்களேன், 6500 mAh பேட்டரி இருக்கா, 44 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது. அப்போ இந்த டிவைஸை ஒருத்தர் செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் வந்து டியூவல் சிம் போட்டும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பிரைமரி சிம் ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுட்டு இதை வந்து ஹாட்ஸ்பாட் ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணிட்டு போகலான்னு வச்சுக்கோங்க. ஸோ பேட்டரி லைஃப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது இம்ப்ரெஸ்ஸான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஒரு சில அலர்ட்ஸ் அப்பார்ட் இப்போ விஷயத்துக்கு போவோம். ஸோ ஆக மொத்தம் டிவைஸை நான் கான்ஃபிகர் பண்ணதும் இந்த அனைத்து குப்பைகளையும் என்னால் பார்க்க முடிந்தது. ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ஸு கேம்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தவிர இது நான் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயும் இருந்தது, ஹோம் ஸ்க்ரீன்லேயும். பட் நான் வந்து எனக்கு தேவையான ஆப்ஸ் எடுக்கிறனால அதை நான் தூக்கிட்டேன். பட் இது உங்களுக்கு தெரியட்டுமேன்னு சொல்லி நான் ரீடைன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருங்க. அது நம்ம வேணா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் தெரியுமா, இவங்க நிலமை எனக்கு புரியுது. அது ஐக்கூ மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்ஸோட நிலமையும் எனக்கு புரியுது. ஆனால் அவங்க 4GB ரேம் தரதை வந்து எனக்கு எப்படி பார்க்க தோணுதுன்னா, ஐயா கொஞ்சம் கவனமாக இருங்க ஐயா, 4GB ரேமை வச்சு பசங்களால் ஒப்பேற்ற முடியாது. நீங்கள் யூத்ஸை தான் டார்கெட் பண்ணுறீங்க, அவங்களோட பேசிக் டிமாண்ட்ஸ் வந்து 4GB ரேமால் தாங்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் மற்றபடி 5G கனெக்டிவிட்டியில் ஏதாவது இஷ்யூ இருந்ததா? இல்லை. ஒய்ஃபை காலிங் அது கொஞ்சம் கேவலமாக தான் இருந்தது. அது மோஸ்ட் ஃபோன்ஸில் நான் எப்பயுமே டிசேபிள் தான் பண்ணுறேன். உங்களுக்கு ஒய்ஃபை காலிங் எப்படி இருக்குது? ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஒரு 3-4 வருஷம் முன்னாடிலாம் ஒய்ஃபை காலிங்கிறது எந்த அளவுக்கு எல்லாரும் யோசிச்சாங்க அப்படின்னா, அதுவும் ஃபஸ்ட்டு அது இன்ட்ரடியூஸ் ஆகும்போது கூட இண்டோரில் நமக்கு 4G கனெக்டிவிட்டி 5G கனெக்டிவிட்டிலாம் கொஞ்சம் கோளாறாக இருக்குது அப்படின்னும் போது வாய்ஸ் ஓவர் ஒய்ஃபைங்கிறது நம்மளை காப்பாற்ற போதுன்னாங்க. இன்றைக்கி அந்த எரும மாடு தான் பாதி இடத்துல நமக்கு பிரச்சனையாக நிற்கிது. ஸோ ஒய்ஃபை காலிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் டிசேபிள் பண்ணிடுறேன் எல்லா ஃபோன்லேயும். ஸோ நீங்களும் அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அது வந்து அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லை. இப்போயே ஒரு வார்த்தை சொல்லிடுறேங்க, இது வந்து என்ன ஏதுங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். ஆனாலும் நான் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த ஃபோன் பாருங்களேன், உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு எங்கேயா இருக்கு ஆண்ட்ராய்டு 16 அப்டேட்ஸ் எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க ஈவெண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. ரேமை பேஸ் பண்ணி அப்டேட்ஸ் மாறலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ரிவ்யூ அப்போ நம்ம கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா டிவைஸ் லான்ச் ஆகிடுச்சுன்னா நமக்கு அப்போ அந்த அடிஷ்னல் டேட்டா கிடச்சிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சில வார்த்தைகள் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். பட் இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஐக்கூ ஃபோன்னாலே இந்த ஸ்டோரேஜ் கம்ப்ரெஷன் அப்படிங்கிற அல்காரிதம் பார்த்துருப்பீங்க. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸு அன்யூஸ்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஆப் டேட்டான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரேஜை வந்து மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த லாஜிக்கு. ஓகே, ஸோ இது வந்து பவர்டு பை Dimensity 6300 அப்படிங்கிறனால பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ் இல்லை. ஸோ அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஓகே தான். இந்த மாதிரிலாம் நான் இப்போ காட்டுறேன்ல, எல்லா ஆப்பையும் நான் எப்பயுமே ஆப்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டேங்க. அதனால தான் இவ்வளோ ஆப் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. சரி, இதுவாக அட்லீஸ்ட் 6/256 6128 இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு தப்பிச்சிடும். பட் 4GB ரேம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அகைன் நான் திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், 4GB ரேம் வில் பி குட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ப்ரிஃபரிங் திஸ் டிவைஸ் டு பி யூஸ்ட் அஸ் செகண்டரி ஃபோன். ஸோ வெறும்னே பேசிக்காக கால்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா இல்லாட்டி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் 4GB ரேம். அது இந்த பிராண்டுன்னு இல்லை, எல்லா பிராண்ட்லேயுமே திரும்ப நான் ஞாபகப்படுத்தணும்னு நினச்சா அதனால் சொல்லிடுறேன். சரி, இப்போ கேமராவுக்கு வருவோம். கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரியரில் 50 MP சென்சார் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜூம் ஐயா போங்கய்யா, ஜூம் போங்கய்யா 10x வரைக்கும் போகலாம். ஆக்சிலரி கேமரா ஒரு டம்மி, ஸோ அதை விட்டுருங்க. ஃப்ரண்ட் கேமரா ஒரு 5 MP கேமராங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ 5 MP கேமரா தான் இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080p வீடியோ எடுக்க முடியும். சரியா, மேக்ஸிமம் 1080p ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி 1080p 30 FPS வரைக்கும் தான் புஷ் பண்ண முடியும் லிமிட்ஸை. ஸோ 50 MP மோட் இருக்குது, பனோரமா இருக்குது, டாக்குமெண்ட்டு, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸு, ப்ரோ மோடு, லைவ் ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. ஆனால் சோகம் என்னென்னா உங்களுக்கு OIS இல்லை. OIS இல்லாதனால கொஞ்சம் நீங்கள் லோ லைட் சுச்சுவேஷனில் ரொம்பவே ஸ்டடியாக ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது எல்லாமே 100% சேலஞ்சிங்காக இருக்குங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா சாம்பிள்ஸ் எல்லாமே ரிவ்யூவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதில் பாருங்கள். நான் மேக்ரோ மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இதில் ட்ரை பண்ணேன். எனக்கு ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பட் இதுவே நான் வந்து எதில் யூஸ் பண்ணும்போது பெட்டராக இருந்ததுன்னா ப்ரோ மோடில் போகும்போது நான் மேனுவலாகவே ஃபோக்கஸை ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுனால கொஞ்சம் பெட்டராக இருந்ததுங்க. ஸோ அதை இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயும் மாதிரி கோஸ்டாரிக்கா வீடியோ போட்டிருக்கேன், தட்டுங்கள், இங்கே பாருங்கள். வாட்சின் விஆரா ஐயா, அதெல்லாம் எங்கள் பாடி தாங்காது ஐயா. ஓகே, ஸோ உங்களுக்கு 2K 60 FPS வரைக்கும் ப்ளேபேக் சப்போர்ட் வருது. 1080p போடுவோம். ஆனால் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2K திணறுதான்னு பார்க்கலாமா, HDR காணோம், நோட் பண்ணிங்கல்ல. அப்புறம் இங்கே நீங்கள் பார்க்குற கலர், இந்த கேமரா வழியாக நீங்கள் பார்க்குற கலரில் ஒரு மாதிரி க்ரீன் ப்ளீடிங் இருக்கும், ஒரு மாதிரி ப்ளூயிஷ் டோனும் இருக்கும், திடீர்னு பார்த்தா வார்மாக இருக்கும். அதெல்லாம் சுற்றி இருக்கிற லைட்டுனால ப்ளஸ் என் கையை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ்லாம் மாறும், ஒயிட் பேலன்சிங்லாம் மாறும். டிஸ்பிளே நேச்சுரலாக கொஞ்சம் வைப்ரண்ட்டாகவும் இருக்குது. ஃபுல் பிரைட்னஸ் வச்சிட்டேன். Z11 லைட்டில் பொறுத்த வரைக்கும் பிராண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைனு, பர்ஃபார்மன்ஸு, AI யூசேஜ் இதெல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க கையில் கொண்டு போய் ஓரளவுக்கு பட்ஜெட்டில் கொடுக்கணும்னு நாங்கள் பார்க்குறோம்.
ஸோ அதுக்காக தான் Z11 லைட் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் உங்களுக்கு 2 கலர் கிடைக்கும். மிட் நைட் ப்ளூ, சோலார் ஃப்ளேம் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வரும். அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது மிட் நைட் ப்ளூ தான். ஸோ இதில் என்னென்னா மினிமலிஸ்டான அந்த காம்பேக்டான கேமரா டிசைனுங்க அதுதான் அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி ரியரில் அது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வைங்க அந்த டைனமிக் லைட் அதுவும் இருக்குது. ஸோ அந்த டைனமிக் லைட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அப்சைட் டவுன் ஃபோனை வச்சிங்கன்னா அப்போ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். 36 monthsக்கு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது வந்து 6 GB ரேமுக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா 4 GB ரேம் வேரியண்ட்டுக்கு இதெல்லாம் அவங்களால கிளைம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அது ஒரு ஃபேக்ட் இருக்குது. மற்றபடி ஏஐ சூப்பர் லிங்க் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இவங்க வந்து ப்ரிஃபரபிளி ஒய்ஃபை as well as 5G இந்த ரெண்டுமே வந்து யூசருக்கு எப்போ எதுக்கு ஸ்விட்ச் ஆகணும் ப்ளஸ் எதில் எந்த அளவுக்கு நல்ல அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா ஃபெச் பண்ணுறது இந்த மாதிரியான ஏரியாலெலாம் ஸ்கோர் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மற்றபடி நோட்ஸ் ஆப்பில் ஏஐ இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷனு சஜஷனு இதெல்லாமும் ஏஐ வச்சு நீங்கள் இந்த ஃபோனில் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் ஜெமினி தான் இது எல்லாமே பவர் பண்ணுது. இந்தியன் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஹிந்திக்கு மட்டும் சப்போர்ட் இருக்கான். ஆரிஜின் ஓஎஸில் எப்படி இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் நிறைய ரீஜனல் லாங்குவேஜை ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னாங்கங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் 1200 nits வரைக்கும் போகிறனால இந்த டிஸ்பிளே எல்சிடி பேனலாக இருந்தாலும் நல்லா பிரைட்டாக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டியில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஹெச்டிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கேயும் பார்க்க முடியல. ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடியூப்பில் நான் ப்ளேபேக் பண்ணும்போது எதுவுமே ஹெச்டிஆர் அப்படின்னு காட்டலை. பட் கண்டென்ட் பார்க்குறதுக்கு ஓகே. சொல்லப்போனால் நம்ம 30 cm அண்ட் பியாண்ட் 30 cm நம்ம இந்த ஃபோனை பிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளே வந்து ஒரு ஹெச்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அடுத்து IP65 இருக்குது. வால்யூம் பூஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பூஸ்ட் ஆப்ஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணலை. எனக்கு வந்து கிராக்லிங்காக தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஃபியூச்சர் அப்டேட்ஸில் கிளாரிட்டி என்ஹான்ஸ் பண்ணும் விதமாக அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இருக்கிறது ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் டாப்பில் மட்டும்தான் ஸ்பீக்கர் இருக்குங்கிறதையும் மறந்துடாதீங்க. அப்புறம் மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 20K கீழே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த ஃபோனில் இருக்கும். அடுத்து என்னென்னா 2 மேஜர் அப்டேட்டும் 4 செக்யூரிட்டி, அதாவது 2+4 2 வருஷம் மேஜர் அப்டேட் வந்துடும். அதுக்கப்புறமும் ஒரு 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் வரும். ஆனால் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 6 GB ரேம் மாடலுக்கு தான், அதை மறந்துடாதீங்க. யங்கர் ஜென்ரேஷனுக்கு அதுவும் ஸ்கூல் கோயிங் அண்ட் காலேஜ் கோயிங் கிட்ஸுக்கு மீடியா சென்ட்ரிக் அதை தான் மெயினாக அவங்க புஷ் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்சம் ஏஐ அண்ட் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் அவங்களோட கிளைம். ஸ்பீக்கர் வந்து டாப் ஃபயரிங் ஸ்பீக்கருங்க, சரியா மறந்துடாதீங்க. லோட் கேம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கான ஒரு டிவைஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், என்னுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் 695 எப்படி கேம் ரெண்டர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அது வந்து 6300 விட பெட்டராக பண்ணுது. ஸோ 6300 நம்ம தேவையான அந்த பேசிக் டாஸ்க் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடும். பேசிக் டாஸ்க்னா அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் அடிஷ்னல் விஷயங்கள் 5G டேட்டா, ஃபோன் கால்ஸு. ஸோ கால்க்கும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டைலர் இருக்குது. ஸோ ஸ்டாக் டைலர்னால் ஸ்டாக் அண்ட் ரைட் டைலரில் ஐக்கூ அவங்களோட டைலர் இருக்குது. ஸோ நீங்கள் கால் ரெக்கார்டிங்கும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ இந்த ஏரியாலெலாம் ஸ்கோர் பண்ண தான் செய்யுது. பட் நம்ம கொஞ்சம் கிராஃபிக் இன்டென்சிவ் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் பார்க்க முடியும். இப்போயே பாருங்கள், உங்களால் ஃப்ரேம் ட்ராப் நோட் பண்ண முடியும். மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா லைட்டாக தெரியுதா. ஒரு நல்ல விஷயம் இந்த ஃபோனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளூடூத் ஆடியோ சொல்ல Type C ஆடியோ அண்ட் 3.5 ஜாக் இருக்கிறனால அது வழியாகவும் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா தாங்க இருக்குது. சரியா, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோனில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் வால்யூம் லெவல்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடு தான். ஸோ மீடியா சென்ட்ரிக்காக யாராவது வாங்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோன்ஸில் எப்படி இந்த பட்ஜெட்டில் ஆப்டிக் ஃபீட்பேக் கொஞ்சம் ஆவரேஜ் டு மொக்கையாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லேயும் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ கால்ஸ் வந்து ஸ்பீக்கர், அதாவது டாப்பில் மட்டும் தான் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னும் போது அதனால் நீங்கள் கால்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கானா இல்லை. ஹாப்டிக் ஃபீட்பேக் கொஞ்சம், அதாவது கால்ஸுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் நம்ம வந்து டைப்பிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க. நான் டிசேபிள் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், வேறு எதுவும் இல்லை. பேட்ரி லைஃப் கிரேசிங்க. பேட்ரி லைஃப் அல்டிமேட்டு. ஸோ இந்த ஃபோன் எங்கே எக்ஸல் ஆகும் அப்படின்னா பேட்ரி லைஃப்பில் தான் எக்ஸல் ஆகும். ஸோ மண்டே டியூஸ்டே டுடே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நாளும் பாருங்களேன் எஸ்ஓடிலாம் பட்டையை கிளப்பியிருக்கோம். இன்றைக்கி கூட பாருங்கள், இது வரைக்கும் எஸ்ஓடிலாம் வேறு லெவலில் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கேஷுவல் யூசர்ஸ்க்கு இந்த ஃபோன் வந்து 2 நாள் அசால்ட்டாக 2 நாள். எல்டர்ஸ்க்குலாம் இந்த ஃபோனை கொடுத்தோன்னு வைங்களேன் 2 நாளைக்கு மேலே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ரொம்ப கேஷுவல் யூஸராக இருந்தாங்கன்னா, அது ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருந்தாங்கன்னா
2 டேஸ்க்கும் மேலே பேட்டரி லைஃப் வரும். காரணம் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பவர் எஃபிஷியண்டான ஒரு சிப்பு அண்ட் ஹெச்டி டிஸ்பிளே தான், எல்சிடி பேனல் தான். ஸோ ரொம்ப பவர் ஹங்கரியாக அது பிஹேவ் பண்ணலை அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. எந்தெந்த ஏரியாவில் லைட்டாக நம்மளை வந்து வருத்தப்பட வைக்கும் அப்படின்னா இந்த டியூ ட்ராப் நாச்சு. பட் சாம்சங்கில் F36 டியூ ட்ராப் நாச்சு தான். காம்படிஷனில் ஒரு சிலர்லாம் இப்போ டியூ ட்ராப் நாச்சோட வர மாதிரி தான் இருக்குது. வி ஆர் ரிட்டர்னிங் பேக் டு சம் 6 to 7 இயர்ஸ் பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். அப்படி தான் இருக்குது. அதே சமயம் சிங்கிள் ஸ்பீக்கர், அதுவும் டாப் ஃபயரிங் ஸ்பீக்கரோட குவாலிட்டி நார்மலாக வச்சா நல்லா இருக்குது. பட் வால்யூம் பூஸ்ட் 200% போகும்போது கொஞ்சம் கிராக்லிங்காக கொஞ்சம் கிளாரிட்டி இஷ்யூ அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் ஒர்க் பண்ணாங்கன்னா இது பெட்டர் பண்ணலாம். 200% கிளாரிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ 200% வால்யூம் வச்சா கிளாரிட்டி அடி வாங்குது. பட் டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரியரில் இருக்கக்கூடிய அந்த டைனமிக் லைட்டுங்க. ஸோ அதோட பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் அவன் டர்ன் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கு ஆன், பச்சை கலர், மியூசிக்கு ஆன், மியூசிக்கு டைனமிக் கலர் நல்லா இருக்குல்ல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா ஏதோ ஒரு பாட்டை ப்ளே பண்ணி விட்டேன்னு வைங்க. எப்படி தகன்னு மின்னுறானே. அவன் மின்றதை பற்றி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அந்த கலர்ஸ் எதுவுமே தெரியலன்னு தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஐஃபோன் நல்ல வேலையை காட்டி விடுது. ரைட்டுங்க. ஸோ ஓவராலாக எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு எப்படியும் ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ப்ரைஸிங் தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுக்கப்புறம் மார்க்கெட் எதை நோக்கி போகுது, சத்தியமாக எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. இது வந்து நார்மல் ஆகுமா அப்படின்னா நார்மல் ஆகணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறேன். பட் நம்ம நினைக்கிறதா நடக்குது. இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க, பாய். கண்டிப்பாக ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸை ஒரே ஒரு ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக பாசிட்டிவாக சொல்லுவேன். அது என்னென்னா பேட்டரி லைஃப். மற்ற எல்லாமே என்ன ஏதுங்கிறத நம்ம டீப்பாக ரிவ்யூவில் பார்க்கலாம்.